நீங்கள் எப்பொழுதுமே அந்த இறை உணர்வுடன் லயித்து கொண்டே எந்த கஷ்ட நஷ்டமும் எந்த துன்பம் துயரமும் உங்களை டச் பண்ண முடியாத நிலையில் நீங்கள் அந்த இறை இன்பத்துடன் லயித்து கொண்டே இருக்கும்போது வெளி விஷயங்கள் எதுவுமே உங்களை பாதிப்படைய வைக்க முடியாது. அப்போ நீங்கள் வெளித்தன்மை சார்ந்து செயல்பட்டாலும் சரி, செயல்படாமல் இருந்தாலும் சரி, கண் திறந்து இருந்தாலும் சரி, கண்ணை மூடி ஒரு இடத்தில் அமர்ந்து இருந்தாலும் சரி, உங்களுடைய உடல் வெளித்தன்மை சார்ந்து செயல்பட்டாலும் சரி, செயல்படாமல் இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுடைய உள்தன்மை எந்த செயல்பாடும் இன்றி வெறும் இருப்பாக மட்டுமே இருக்கக்கூடிய நிலைதான் அந்த நிலை. அதுதான் அமைதி நிலை, ஆனந்த நிலை, பரவச நிலை. அதாவது இறைவனை உணரப் போகிறேன், இறைவனுடன் எந்நேரமும் எக்கணமும் இறைவனுடைய லயித்து கொண்டே இருக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை விட்டுவிட்டு, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளை பொறுப்புகள்லாம் விட்டுட்டு எங்கேயோ போய் நாள் முழுக்கும் ஒரு இடத்தில் உட்காருவது இது கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்துடன் கொண்டாடி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்து கொண்டு எக்கணம் அந்த இறைவனுடன் லயித்து கொண்டே இறைவனுடன் சங்கமித்து கொண்டே உங்களுடைய செயல்பாடுகள் வெளியில் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய உள்நிலை, உங்கள் நிலையானது அமைதியிலை, ஆனந்தத்திலும் பேரானந்தத்திலும் லயித்து கொண்டே இருப்பீங்க.